நெக்ஸ்ட்டு இன்டர்லேஸ் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீடில் இங்கே வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம இப்படி ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு பேசிக்கான செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் ஓகேங்களா. செயின் ஸ்டிச் இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. போட்டுட்டு நம்ம லூப் வர்றதுக்காக நீடில் வந்து கீழே விட்டுக்கிறோம். நீடில் இப்படி கீழே விட்டுட்டு இந்த நீடிலுக்கு கீழே இந்த த்ரெட்டை விட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம நார்மலான செயின் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. இப்போது நார்மலான செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டாச்சு. இப்போது இதை எப்படி இன்டர்லேஸ் செயின் ஸ்டிச்சை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நான் வேறு கலர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். த்ரெட் எடுத்துகிட்டு இங்கே ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, செகண்டில் வந்து த்ரெட்டை விட்டு வெளியே எடுத்துக்கலாம். செகண்ட் லூப்பில் த்ரெட்டை விட்டு வெளியே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு லூப்பில் இப்படி விட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு லூப்பில் வந்து த்ரெட்டை வந்து விட்டு நம்ம வெளியே எடுக்கணும். அப்படி வெளியே எடுக்கும்போது இந்த த்ரெட்டு வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இங்கே வந்து லூப் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இதே மாதிரி இப்போது இது ஃபினிஷ் பண்ணியாச்சா. அப்போ இந்த இடத்துல இதில் விட்டு நம்ம நார்மலாக வெளியே எடுத்துக்கலாம். நார்மலாக வெளியே எடுத்துட்டு இந்த செகண்டில் விட்டு இந்த த்ரெட்டு வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. விட்டு இந்த மாதிரி நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன்றில் விடும்போது நார்மலாக விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்றில் விடும்போது த்ரெட்டு வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் லூப் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இப்போது இந்த பக்கம் நம்ம இதே மாதிரி போட்டாச்சு. இப்போது இந்த பக்கமும் நம்ம இதே மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா. இப்போது இந்த நீடில் வந்து கீழே குத்தி நம்ம வெளியே எடுத்துக்கலாம். கீழே குத்தி வெளியே எடுத்துகிட்டு இப்போது இதில் ஏன் நான் போடலை அப்படின்னா, இப்போ டபுள் வேணும் ஓகேங்களா. அதுக்காக தான். இப்போ நான் இதில் வந்து சிங்கிளாக இருக்கிறதுனால இதில் ஸ்கிப் பண்ணிடுறேன். நீங்கள் போடும்போது டபுளாக போட்டுக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம கீழே நீடில் குத்தி வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டு அதே ப்ரொசீஜர் இந்த பக்கமும் ஓகேங்களா. அதே ப்ரொசீஜர் வந்து நம்ம இந்த பக்கமும் பண்ண போகிறோம். இப்போ கீழ் சைடு போட்டாச்சு ஓகேங்களா. கீழ் சைடு போட்டாச்சு. அதே மாதிரி மேலேயும் வேற கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீடில் வந்து இந்த இதில் குத்தி வெளியே எடுத்துட்டு செகண்ட் ஒன்றில் வந்து போடும்போது ப்ளைனாக ஓகேங்களா. செகண்ட் ஒன்றில் வந்து போடும்போது நம்ம ப்ளைனாக போட்டுக்கலாம். அதே ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்து போடும்போது இந்த த்ரெட்டை வந்து கீழே இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா. அந்த லூப் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகும்போது இதுலேயே ஃபார்ம் ஆகிற மாதிரி விட்டுக்கலாம். இதே தான் ப்ரொசீஜர். இதில் முடிச்சாச்சு. அப்போ இங்கே போகிறோம். இதில் நம்ம ப்ளைனாக விட்டு வெளியே எடுத்துக்கலாம். இல்லை ப்ளைனாக விட்டு வெளியே எடுத்துகிட்டு இதில் போடும்போது இந்த த்ரெட் வந்து கீழே இருக்கிற மாதிரி இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுக்கலாம்.
ஓகேங்களா. இந்த ஸ்டிச்சோட நேம் தான் இன்டர்லேஸ்டு செயின் ஸ்டிச். இப்போ நம்ம இங்கே போடும்போது இங்கே ஒரு கலர் மேலே ஒரு கலரும் போட்டுக்கலாம், இல்லை சேம் கலர் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஃபைனலாக நம்ம முடிச்ச இடத்துலையே கீழே வந்து குத்தி கீழே வந்து எண்டு நாட்டு வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. இன்டர்லேஸ் செயின் ஸ்டிச் வந்து நம்ம இன்னொரு விதமாகவும் போடலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீடில் இங்கே குத்தி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. நீடில் வந்து இங்கே குத்தி எடுத்துக்கலாம். இந்த பக்கமாக பார்த்து செயின் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா இங்கே குத்திக்கோங்க, இங்கிருந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா இங்கே குத்திக்கோங்க. நீடில் வந்து இப்படி குத்தி எடுத்துக்கலாம். குத்தி எடுத்துட்டு செகண்ட் ஒன்ல ஓகேங்களா செகண்ட் செயினில் போட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஃபஸ்ட் செயினில் நம்ம இப்படி போட்டு நார்மலாகவே நம்ம வெளியே எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா. இப்போது அடுத்தது இந்த செயினை விட்டுட்டு அடுத்த செயினில் போட்டு கீழே இருந்து ஸ்கிப் பண்ணி போகும்போது கீழே இருந்து போட்டு நான் மேலே போயிட்டேன். இப்போ மேலே போயாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த செயினில் போடும்போது உள்ளேருந்து இப்படி உள்ளேருந்து போட்டு வந்து கீழே வரேன். இப்போ இதை விட்டுடலாம். இதை விட்டுட்டு இங்கிருந்து போட்டு மேலே போயாச்சு. இப்போ மேலேருந்து போட்டு இதில் வந்து நான் வரேன். இதை விட்டுடணும். இதில் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அதை விட்டுட்டு இதில் எப்படின்னு பார்த்தா இப்படி போட்டாச்சு. அப்போமா மேலேருந்து வந்து இந்த மாதிரி ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சு. இதே மாதிரியே தான் அப்புறமா கீழே இங்கே ஃபினிஷ் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம கீழே குத்தி நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு இதே மாதிரி இந்த சைட்லையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா. இதே மாதிரி சேமாக நம்ம மேலேயும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடும் நீடில் குத்தி மேலே எடுத்துகிட்டு செகண்டில் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து செகண்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செகண்ட் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு மேலேருந்து இதுக்குள்ளே நம்ம விட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ப்ளைனாக லூப்பெல்லாம் வராத மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். இப்படி விட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கிருந்து விட்டு நம்ம மேலே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அது கீழே பண்ணதுக்கு அதையே ஆப்போசிட்டாக நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேலேருந்து விட்டு கீழே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் இங்கிருந்து விட்டு மேலே எடுத்துக்கலாம். இப்போது இங்கே நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதில் போட்டாச்சு அப்படின்னா இதில் வந்து போட்டு வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டு இதில் போட்டு இப்படி நம்ம எடுத்துக்க போகிறோம். இதே தான் நம்ம கண்டினியூவாக பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போது இந்த செயின் வந்து சிங்கிளாக இருக்குது. இது கூட இன்னொன்று போட்டோம்னாலும் நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி வந்து போட்டுட்டு இதில்குள்ளே வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே குத்தி எடுத்துகிட்டு எண் நாட் போட்டுக்கலாம்.
ஓகேங்களா. இதுவும் நம்ம நிறைய இடத்துல நம்ம க்ரியேட்டிவிட்டிக்காக தகுந்த மாதிரி இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்டர்லேஸ்டு செயின் ஸ்டிச் வந்து நம்ம இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு விப்பு செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா எப்பவும் போல் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதில் உள்ளே விட மறந்துடாதீங்க. உள்ளே விடாம விட்டிங்கன்னா லூப் வராது. விட்டுட்டு த்ரெட்டை வந்து இப்படி விட்டுக்கலாம். தூக்கிக்கிச்சு அப்படின்னா லைட்டாக எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா சரியாயிடும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து குத்தி கீழே போய் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. இப்போ இதை வந்து விப்பு செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து வேறு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த செயின் ஸ்டிச் வந்து ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டு நம்ம இப்போவும் போல தான் ரன்னிங் ஃபேமிலியில் எல்லாமே நம்ம விப்படி ஸ்டிச் போடுறதுக்கு இப்படி போட்டோம். அதே ப்ரொசீஜரே தான் இதில் விட்டு விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. ரன்னிங் ஃபேமிலியில் வந்து நம்ம விப்படி ரன்னிங் ஸ்டிச் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், அதே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா. ஓகேங்களா. விப்புடு செயின் ஸ்டிச் இவ்வளோதான் ஈஸி. நம்ம ரன்னிங் ஸ்டிச்சிலெலாம் நம்ம போடும்போது எப்படி விப்புடு ரன்னிங் ஸ்டிச் போடுறதுக்காக அதை வந்து அந்த ஸ்டிச்சை வந்து ரொட்டேட் பண்ணி போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம உள்ளே விட்டு ரொட்டேட் பண்ணி போடுறோம். நெக்ஸ்ட்டு டபுள் செயின் ஸ்டிச் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து 2 லைன் போட்டுக்கலாம். சேமாக பேரலாக இருக்கிற மாதிரி இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம்.
இங்கே ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நீடில் வந்து குத்திக்கலாம். ஓகேங்களா? நீடில் வந்து இந்த இடத்துல வந்து குத்திட்டு வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு கீழே இருக்கிற லைனில் வந்து இந்த மாதிரி குத்தி வெளியே எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும்போது இந்த த்ரெட்டு வந்து இப்படி எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த த்ரெட்டு வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது இங்கே முடிச்சாச்சு. இப்போது அதே ஸ்டெப் தான் இங்கே வந்து நம்ம பண்ண போகிறோம். எடுக்கும்போது இந்த த்ரெட்டு வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அங்கே வந்து லூப் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போ இங்கே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி தான் இங்கே கீழே வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டாச்சா? இப்போது இதே மாதிரியே தான் நம்ம எல்லாமே கண்டினியூஸாக இதே மாதிரியே தான் போட போகிறோம். இப்போ இங்கே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இங்கே ஃபினிஷ் பண்ணியாச்சுன்னா இந்த இடத்துல இந்த த்ரெட்டு மட்டும் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் லூப் வந்து ஃபார்ம் ஆகும். இப்படி ஸ்டாண்ட்ஸ் வந்து பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தனியாக பிடிச்சி இழுத்தீங்க அப்படிங்கும்போது அது வந்து சரியாயிடும். ஓகேங்களா? இப்போ இங்கே போட்டாச்சு. அப்போ இந்த இடத்துல இங்கே நம்ம வந்து போடுறோம். இங்கேயும் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னா இந்த ரெண்டையும் கையில் பிடிச்சிட்டு இழுத்துக்கோங்க. இழுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து சரியாயிடும். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுக்கலாம். இப்படி நீடில் இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த த்ரெட் இருக்குல்ல, இந்த த்ரெட்டை நீடிலுக்கு கீழே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பிரிஞ்சு வந்திருக்கு அப்படி வந்திருக்கு அப்படின்னா இப்படி வந்து இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இப்படி இழுத்து விட்டுட்டு இதோட ஸ்டாண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து சரியாயிடும். நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு அப்படின்னா எண்டு நாட் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச்சோட நேம் தான் டபுள் செயின் ஸ்டிச். ஓகேங்களா?